அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலில் உங்களுடைய அன்பான உற்சாகமான இந்த இனிய வரவேற்புக்கு என்னுடைய இதயமார்ந்த நன்றி. இது என்ன தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமா, தேர்தல் பிரச்சார மாநாடா என்ற சந்தேகத்திற்கு இங்கு நீங்கள் எழுச்சியோடு திறந்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கும் போது நிச்சயமா, உறுதியா, சத்தியமா அண்ணாமலை ஆணையா வெற்றி பெறப் போகிறார், உதயசூரியன் உதிக்கத்தான் போகிறான் என்பதற்கு இந்த கூட்டத்தினுடைய மாட்சியும் எழுச்சியும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களை தேடி வந்திருக்கிறோம், உங்களை நாடி வந்திருக்கிறோம், உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய வேட்பாளர் மாறான வாக்கு வித்தியாசத்தை மாறனவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தெரிவிக்க, அதை இந்த இடத்தில் எடுத்து வைக்க இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். ஏதோ தேர்தலுக்காக மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் என்றைக்கு உங்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். ஆனால் நாட்டில ஒருவர் இருக்கிறார், முதலமைச்சராக, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் தான் மக்களை எண்ணி பார்ப்பார். தேர்தல் முடிந்தது அத்தோடு கதை முடிந்ததென்று குடநாட்டுக்கு ஓய்வுக்கு போய்விடுவார். முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்திற்கு கூட வந்தார். ஆனால் இங்கு வரல, சென்னையிலிருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு திருச்சிக்கு போய், திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டரில் ஏறி ஏற்காடு தொகுதிக்கு வந்து ஒரு 9 இடங்களில் பேசிவிட்டு போயிருக்கிறார். பிரதான சாலைகளில் தான் போனார். கரடுமுரடான பாதைகள் எல்லாம் அவருடைய கார் போகாது. வளைவு நெளிவு என்ற அந்த சாலைகளில் கூட, மலைப்பகுதிகளுக்கு கூட அவர் கார் ஏறாது. கார் ஏறுகிறது அவரால் ஏற முடியாது. கொஞ்சம் வெயிட் நான் எதைய சொல்லல, முதலமைச்சர் வெயிட்ட சொல்றேன், நீ தவறாக புரிந்து கொள்ள. நான் கேட்கிறேன், 2.25 ஆண்டு காலம் ஆகியிருக்கிறது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து. மே மாசம் வந்தா 3 ஆண்டு. இந்த 2.25 ஆண்டு காலத்தில் முதலமைச்சர் வேண்டாம், இன்றைக்கு அவருடைய அடிவருடிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் குறை 30-35 கணக்கு தெரியல. ஆனா அத்தனை அமைச்சர்களும் இப்ப வந்திருக்கிறாங்க என்ற தேர்தல் பிரச்சாரத்திற்கு. ஊர் ஊரா வராங்க, கிராமமா வராங்க, வீடு வீடாக வராங்க. நான் கேட்கிறேன், இந்த 2.25 ஆண்டு காலத்தில் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு ஒரு அமைச்சராவது இந்த பகுதிக்கு வந்ததுண்டா? இந்த குறைகளை கேட்டதுண்டா? ஆனா இப்ப வராங்க, எதுக்கு? ஓட்டுக்கு. அது ஓட்டுக்கு எப்படி தெரியுமா? நோட்டு கொடுக்கறாங்க. கொடுத்தாங்களா? வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? வெரி குட், வாங்கணும். எவ்வளவு? 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 இவ்வளவுதானா? இன்னும் ஒரு நாள் கேப் இருக்கு, கொஞ்சம் கூட கேளுங்க, எடுத்துறேன்.
அப்பமிட்டு பணமா கொள்ளையடித்து வச்சிருக்கக்கூடிய நம்முடைய அரசு பணம் இப்ப நோட்டு மட்டும் இல்ல பொருளும் கொடுக்குறாங்களாம். சில இடங்கள்ல கேட்டு விசாரிச்சேன். காமாட்சி வழக்கு கொடுத்திருக்கிறாங்க பல இடங்கள்ல. என்ன கொடுத்தாங்க? ஒரு நாள் பேப்பருக்கு இன்னைக்கு இரவு நாளைக்கு இரவு இருக்கு ஒரு வாரம் கொடுப்பாங்க. நோட்டை விட காமாட்சி வழக்கு தான் முக்கியம். அதை கேட்கணும் நீங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் 4ஆம் தேதி 5 மணி வரைக்கும் கரண்ட் கிட்டே இருக்காது இந்த தொகுதியில. எங்க பார்த்தாலும் கரண்ட் கட்டு மின்தடை. எப்ப தேர்தல் தேதி அறிவிச்சதோ அன்னையிலிருந்து இது வரைக்கும் இல்லை. ஆனா 4ஆம் தேதி ஓட்ட போட்டு 5 மணிக்கு பாருங்க இந்த ஏற்காடு தொகுதியே இருக்குது. அதனால்தான் அந்த அம்மா புத்திசாலித்தனமா நீங்க வீட்டுல இருப்பீங்கள கொஞ்சமாவது வெளிச்சத்தில் இருக்கின்ற காமாட்சி விளக்கை கொடுக்கிற திட்டத்தில் வாங்கியிருக்கிறாங்க. நோட்டை விட இப்ப அது முக்கியம் நமக்கு. ஆனா அந்த அளவுக்கு இன்னைக்கு அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்ப கூட இந்த காலையிலிருந்து 2 நாட்களா 3 நாட்களா இந்த தொகுதியில சுத்தி வந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா ஊருகளாக போற நேரடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க இங்க ஏதோ வெளி மாவட்டத்திலிருந்து கூட்டம் ஆக இதை தடுக்க 4 நாட்களாக அதிமுகவை சார்ந்தவர்கள் அமைச்சர்களே முன்னின்று ஒரு நோட்டுக்கு மட்டும் இல்ல கூட்டத்துக்கு தளபதி கூட்டத்துக்கு போகக்கூடாதுன்னு அதுக்கு பணம் கொடுக்குறாங்க. 200 ரூபாய் 300 ரூபாய் பிரியாணி. இதை விட கூடும் என்ன தெரியுமா? நேற்றைக்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு போயிருந்தேன். பறவைக்காடு பறவைநாடுன்னு ஒரு ஊரு பொன்னராம்பேட்டை பஞ்சாயத்தில் இருக்கு. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த காலனி பகுதியில ஒரு 500 பேர் புறப்பட்டிருக்காங்க. என்னோட நிகழ்ச்சிக்கு வர அப்போ ஒரு அமைச்சரே போய் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். யார் அந்த அமைச்சர் கேட்டீங்கன்னா அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியம். பேரோட சொல்றேன், ஆதாரத்தோட சொல்றேன். அந்த அளவிற்கு தடுத்து நிறுத்தியது மட்டுமல்ல, நாங்க கொடுத்த பணத்தை கொடுங்கன்னு கேட்கிறேன். அதே ஒரு காலம் பாத்தீங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடத்துல பறவைநாடு ஆரம்ப துவக்க பள்ளியில கொண்டு போய் ஆடு மாடுகள் அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருக்கிறாங்க. நான் மாலையில போறேன், இரவு போறேன். அவங்க மத்தியானத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சாச்சு உள்ள. ஆக இப்ப ஆடு மாடுகளை சந்தைகளை அடைச்சு வைக்கிற மாதிரி இப்ப அடைச்சு வச்சு இந்த கொடுமையை ஒரு அமைச்சரை முன்னின்று செஞ்சிருக்கிறாருன்னா இதை சொல்ற காரணத்தினால என் மீதனாலும் வழக்கு போடலாம். அவங்க போடட்டும், காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து சாட்சி சொல்ல தயாராக இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, போடு வழக்கு. ஆக இந்த நிலையில இன்றைக்கு அவர்களுக்கு தோல்வியை வந்துடுச்சு. அதனால அதிமுக அமைச்சர்களோ ரவுடிகளோ திமுக தொண்டர் முருகனை கொலவெறியோடு தாக்கக்கூடிய சம்பவமும் இந்த பகுதியில நடந்திருக்கு. அந்த முருகன் இப்ப மருத்துவமனையில உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். இதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய காலம் விரைவில் வரத்தான் போகிறது. நான் கேட்கிறேன், இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கு? நியாயமா கைது செய்திருக்கிறோம் வேணாமா? வழக்கு போடணுமா வேண்டாமா? போட்டாங்களா? போடல. இன்றைக்கு அவர்கள் போடாமல் இருக்கலாம். ஆனால் ஏன் போடவில்லை என்பதற்கு பதில் சொல்லக்கூடிய காலம் நிச்சயமாக அந்த காவல்துறை. நான் ஏதோ மிரட்டுகிறேன், அச்சுறுத்துகிறேன் என்று யாரும் கருத வேண்டாம். நான் உரிமையோடு சொல்றேன், ஒரு ஜனநாயக முறையோடு கேட்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களால் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளராக மாறனவர்களை நிறுத்தி இருக்கிறோம். அதற்கு நாங்கள் வாக்கு சேகரிக்கிறோம். அதற்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறோம். அதை தடுக்கின்ற முயற்சியில நீங்கள் ஈடுபடுவது என்று சொன்னால் அதையெல்லாம் பார்த்து அஞ்சி நடுங்கி ஓடுங்கி மூளைகளை முடங்கி விடுகிற கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஒரு பணங்காட்டு வரி இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் அஞ்சிட மாட்டோம். ஆகவே இன்றைக்கு
தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இல்லை என்று சொன்னாலும், எதிர்கட்சி என்ற அந்த அந்தஸ்தை கூட பெறவில்லை என்று சொன்னாலும், சட்டமன்றத்தில் எதிர்கட்சி இல்லை என்றாலும் மக்கள் மன்றத்தில் திமுக எதிர்கட்சி. ஆனால் இங்கே கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்க்கிற போது திமுக எதிர்கட்சியில் ஆளுங்கட்சியும் திமுக. ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் இதே சட்டமன்றத்தில் ஜெயலலிதா 110 என்கிற விதியை பயன்படுத்தி எத்தனையோ வாக்குறுதிகளை, உறுதிமொழிகளை, அறிவிப்புகளை வெளியிட்டார்களே. தேர்தல் நேரத்தில் அறிவிப்பென்ன? ஜெயலலிதா 15 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் பேசுகிற போது மின் தட்டுப்பாடை இனி தமிழகத்தில் இருக்காது, மிகை மாநிலமாக மாற்றி இருக்கிறோம் என்று சட்டமன்றத்தில் பேசினார். ஆனால் 15 நாட்களுக்கு பிறகு இந்த தொகுதியினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்த போது என்ன சொன்னார்? மின் பற்றாக்குறை வந்துடுச்சு என்று அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். ஒப்புதல் வாக்குமூலம் தந்தது மட்டுமல்ல, அதற்கு காரணம் யார்? மத்திய அரசாங்கம். அதற்கு உணர்ந்த சதி யார்? கலைஞர். எப்போதும் கலைஞர் நினைப்புதான் நமக்கு. கலைஞர் 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 தூங்குகிற போதும் கலைஞர் தான், கனவிலும் கலைஞர் தான். அதிமுக காரங்களும் மந்திரிகளும் மாற்றி மாற்றி போடுறாங்க, அதுக்கு காரணம் கலைஞர் தானா? எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு நடக்குது, அதுக்கு காரணம் கலைஞர் தானா? திடீர்னு குடநாட்டில் போய் ஓய்வெடுக்க போறாரு, அதுக்கும் கலைஞர் தான் காரணமா? உடம்பரவா தலைவரி சசிகலாவை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சீங்க, கண்டு வச்சீங்க, ஏன் டைவர்ஸ் பண்ணி வச்சு டைவர்ஸே பண்ணீங்க, அதுக்கு கலைஞர் தான் காரணமா? இப்படிப்பட்ட நிலையில தான் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் கலைஞர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், இதே மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தவுடன் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டும். 2 மணி நேரம் நம்முடைய ஆட்சியில அதையும் சமாளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் புதிய புதிய திட்டங்களை தான் ஏற்படுத்தினாரே. வடசென்னை பகுதியில அனல்மின் நிலைய திட்டம் 2வது அலகு 1வது அலகு என்று 600 மெகாவாட் 1200 மெகாவாட். அதே போல சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் பகுதியில 600 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் திட்டத்தை ஏற்படுத்தி தந்தார். ஆனால் அந்த திட்டங்கள் முழுமையாக நிறைவடைவதற்கு முன்னால் தேர்தல் வந்தது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராக வந்தார். முதலமைச்சராக வந்த ஜெயலலிதா என்ன செஞ்சிருக்கணும்? அதை முழுமையாக நிறைவேற்றியிருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் மின் தட்டுப்பாடே இல்லாத ஒரு மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாறி இருக்கும். அதற்கு கலைஞருக்கு பெருமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை அப்படியே கிடப்பிட போட்ட காரணத்தால் இன்றைக்கு மின் தட்டுப்பாட்டை சமாளிக்க வேண்டிய, சந்திக்க வேண்டிய கொடுமை இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் மூடி மறைத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மட்டும் இல்ல. இந்த ஏற்காடு, அவர் ஏற்காடை பற்றி சொல்லுகிறார், இது கோட்டையாம். யாருக்கு? அவங்களுக்கு 6 முறை வெற்றி பெற்றிருக்கோம். நாங்கள் இல்லை என்று சொல்லல, 6 முறை வெற்றி பெற்றது உண்மைதான். அதிமுக உண்மைதான், மறுக்கல. ஆனால் 4 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கு இந்த ஏற்காடு தொகுதியில். இப்ப 5வது முறையாக நம்முடைய மாறன் அவர்கள் வெற்றி பெற போகிறார். ஆகவேதான் அந்த உணர்வோடு உரிமையோடு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். மின்சார கட்டணம் உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. பால் விட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அரிசி இன்றைக்கு ரேஷன் கடையில் அரிசி ஒழுங்கா கிடைக்குதா? சொல்லுங்க. அரிசி இல்ல, எந்த பொருளும் கிடைக்குதா? திமுக ஆட்சி காலத்துல நீங்க கடைக்கு போனா 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில எந்த பொருளையும் வாங்கலாம். ஆனா இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில குறித்த காலத்திற்குள்ளாக அந்த குறித்த நேரத்திற்குள்ள போகவில்லை என்று சொன்னால் 1 மாசம் கிடையாது. மண்ணெண்ணெய் கலைஞர் ஆட்சியில 5 லிட்டர், இப்ப எவ்வளவு? பாமாயில பார்க்கவே இல்லை, பார்க்கவே முடியல. இப்படிப்பட்ட நிலையில இந்த ஆட்சி கொலை, கொள்ள, கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் அது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 5-6 நாட்களுக்கு முன்பு ஒரு பத்திரிகையில செய்தி, என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டு வாசலில் விடியற் கால கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். கோலம் போட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த வழியாக ஒரு வாலிபன் வருகிறான். வந்து அந்த வாலிபன் நேராக அந்த பெண்ணுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடி விடுகிறான். அடுத்த நாள்
அதே பெண் அந்த வீட்டு வாசலிலே விடியற்காலை கோலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். அப்போது அதே வாலிபன் வருகிறான். வந்ததுக்கு அந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த பெண் நினைக்கிறார், ஓஹோ, நேற்றைய தினம் திருடி கொண்டு போன அந்த சங்கிலை கொடுத்து விட்டு போக வந்திருக்கிறான் என்று முதலில் கருதினார். ஆனால் வந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? நேராக வந்தான், அந்த பெண்ணுடைய கன்னத்திலே பலார் என்று வரைவிட்டான். ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் அவன் சொல்றான், நேற்று உன்னிடத்திலிருந்து திருடி அந்த நகை ஒரிஜினல் நகை அல்லது கவரிங் நகை. நான் படிக்கப்போ சிரிக்கிறேன், நீங்களும் கேட்கிறப்ப சிரிக்கிறீங்க. கொஞ்சம் சந்தோஷம் பாருங்க, நகை ஒரிஜினல் நகை அல்ல, கவரிங் நகையை திருடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி போயிருக்கிறது. இதுதான் வெட்கத்தோடு. இந்த நிலையிலேதான் நான் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் கேட்க விரும்புவது, ஏதோ தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உடனே வந்து தீர வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல் அல்ல. ஜெயலலிதா ஆட்சியிலிருந்து இறங்க வேண்டும் என்பதற்காக நடக்கிற தேர்தல் இந்த தேர்தல் அல்ல. அது 2016, அது சட்டமன்ற பொது தேர்தல். அது 16ஆ 15ஆ முன்கூட்டியே வரப்போகிறதா அது தெரியாது. யாமரியன் தராமருங்க, அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது நடக்க இருக்கக்கூடிய தேர்தல் இது இடைத்தேர்தல், இடையிலே வந்திருக்கக்கூடிய தேர்தல். ஆக இந்த இடைத்தேர்தலை நீங்கள் நல்ல வகையிலே பயன்படுத்த வேண்டும். ஆக இந்த இடைத்தேர்தல் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆளுகர் ஆட்சிக்கு, அக்கிரம ஆட்சிக்கு, ஆணவ ஆட்சிக்கு, அநியாய ஆட்சிக்கு, அகங்கார ஆட்சிக்கு நீங்கள் பாடம் புகட்ட இந்த தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், கரியோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்களை உருவனாக இருந்து கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவர் கலைஞருடைய மகனாக இருந்து பாடமாக கேட்கிறேன். உலகத்தில் ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம். முனீஸ்வரன் காந்தியினுடைய ஆண் குழந்தைக்கு அன்பழகன் என்று பெயர் சூட்டப்படுகிறது.